அதன் 2ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில மீண்டுமா உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையாக ரோமரின் புஸ்தகம் 12:2 நாம் எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த உலகம் பாவத்துல மூழ்கி கிடக்கிறதான இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஆராய்ச்சிட்டும் போயிட்டோம். மற்ற 6 நாட்கள் உலகமாக நாம் இணைந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லா சடங்காசாரங்களையும் செய்து அவங்க உடுத்துகிறது போல உடுத்து, அவங்க வாங்குற மாதிரியே எல்லாம் நம்மளும் வாங்கி அவங்களுடைய எல்லாத்தையும் நம்ம பின்பற்றோம் என்றால் நிச்சயமாகவே நம்ம எப்படி இருப்போம்? பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அடுத்த பகுதி வாசிக்கலாமா? கர்த்தருடைய தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவர் ஒரு மாறுபட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரிலும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் நான் வாசிக்கிற வேத பகுதி போதாது, இன்னும் நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் போதாது, இன்னும் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதான அந்த ஆராதனை போதாது, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அதில் வளர வேண்டும். எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளருகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேளையில கூட எல்லாரும் நம்ம என்ன செய்வோம்? ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, அநேக காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாதபடி நம்ம தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவரோடு நாம் பேசுகிறதான அந்த பேச்சு, அதாவது ஜெபம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான அந்த பேச்சு உரையாடல் வேதத்தின் மூலமாக நிச்சயமே ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேத புத்தகங்கள் நம்முடைய கரங்களில் கிடைத்தது மிக 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 ஒரு அற்புதமான காரியம். ஹல்லேலூயா. இலவசமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அள்ள குறையாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அநேகர் நம்ம அதை உணர்கிறதில்லை. ஏதோ வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் உணர்ந்தது ஆழமாய் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். யோவான் 10வது அதிகாரத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுங்களேன், எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நம்ம அப்பா வெளியே போயிட்டு வராங்கன்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்வோம்? அப்பா வந்துட்டாங்க, அல்லது வேற கூட வச்சுங்களேன், ஒரு மாமா வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்கன்னா என்ன செய்வோம்? அந்த தொடர்பு இருக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர்கள் தான் என்பதை என்ன செய்வோம்? நம்ம புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. அதன்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். நான் அவைகளை என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முன்னதாக சொன்னது போலவே
அந்த காரியம்தான் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் ஆழமாய் நாம் வளரும் பொழுது அநேக நேரங்களில் தவிக்கிறோம். அடுத்து நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனைகளை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த கால வேளையில் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை நம் ஒவ்வொருக்குள்ள கிருபையாய் கட்டளையிடுவாராக. முதலாவதாக நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் காணப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு எதை செய்தாலும் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றினதை அநேக இடங்களில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு எப்படி இருக்கிறது, போஜனமா இருக்கிறது. சாப்பாடு இல்லாம யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை ஒப்பிடுகிறார். என் பிதாவின் சித்தத்தை செய்வது எனக்கு போஜனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் முன்மாதிரியா இருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அவரை நெருக்கி கொண்டிருப்பார்கள். பயங்கர கூட்டம். ஏனென்றால் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களும் செய்தது நிமித்தமாக அநேகர் நெருக்கி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க பார்க்கும்படியாக அவளுடைய தாயாரும் சகோதரனை செய்வாங்க, ரிலேட்டிவாக சொந்தக்காரங்கள்ல. அதனால என்ன செய்கிறார்கள், அவரை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்தில் அந்த செய்தி போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரன் யார்? பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு தாயாரும் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு பரிபூர்ணமாக ஆண்டவர் என்ன செய்தார், தன்மை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஒரு மனிதனாக ஆண்டவர் வாழ்ந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு நம்ம அந்த கடைசியில் அவருடைய சிலுவை காட்சிகளை வரும் பொழுது கூட மிகுந்த ஒரு பாரத்தோடு அந்த சிலுவையின் அந்த முந்தின இரவு, சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவுல அவர் பல பாடுகளை பட்ட பொழுது அந்த அகில உலகத்தின் பாரமும் மக்கள் செய்த எல்லா பாவமும் அவர் மேல வந்த பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வேதனைகளை அவரால் என்ன பண்ண முடியல, சகிக்க முடியவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறார். 1 2 அல்ல 3 தரம் மீண்டும் மீண்டுமா என்ன செய்கிறார், ஆண்டவர் அழுகிறார், அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே இதனால தாங்க முடியலப்பா, ஆனாலும் உம்முடைய சித்தம்பா. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் இது கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா, கண்ணீரோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவருடைய சித்தத்தை இந்த வேளையில அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே இந்த காரியத்துல நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு என்ன செய்வார், விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படவே கூடாது. நிச்சயமா அதுதான் இந்த காலவேளையில மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் இந்த காரியத்தை பேசும்படியாக என் மனதில் வைத்து கொண்டே இருந்தார். முதலாவதாக நம்ம திருமண காரியங்களில ஆண்டவருடைய சித்தத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல உதாரணத்தை எடுப்போம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஒரு வயது சென்ற நாட்களிலே அவருக்கு என்ன கிடைத்தது, ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருக்கு திருமண வயது வந்த பொழுது அவர் தன் மூத்த வேலைக்காரனை அனுப்பி என்ன செய்கிறார், பெண் பார்க்கும்படியாக. ஆண்டவர் எந்த தேசத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு வந்தார், கானான் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கட்டளை இடுகிறார், நம்ம இருக்கிற இந்த இடத்துல நீ பெண் கொள்ளக்கூடாது, என் குமாரனாக்கிய ஈசாக்குக்கு நீ என்ன செய்யணும், நாங்கள் விட்டு வந்த அந்த கானான் தேசத்துக்கு போய் நீ என்ன செய்யணும், ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அந்த பெண்ணு நீ தான் இங்கே கூட்டு வரணுமே தவிர என் பையனை என்ன செய்யக்கூடாது, அங்கே கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வாங்கி கொண்டு அந்த ஊழியக்காரனை அனுப்புகிறார். அப்படியாக அந்த ஊழியக்காரன் கடந்து சென்று சில காரியங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே தண்ணீர் மூழ்கிறதான ஸ்திரீகள் சாயங்கால வேளத்தில் வருகிறதான அந்த நேரத்துல அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த ஊழியக்காரனுக்குள்ளதா இருந்ததான நற்குணங்களை இந்த வேளையை நாம் பார்ப்போம். அநேக நேரங்களில் சித்தத்தை அறிவதற்கு நாம் எதையோ செய்கிறோம், மாமாட்ட மச்சான்ட்ட அங்க இங்க எல்லாம் சொல்லி என்ன பண்றோம்,
என் பிள்ளைக்கு பாருங்க, என் பையனுக்கு பாருங்க அப்படி சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஊழியக்காரன் செய்கிறார், ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 12:15 பார்க்கலாம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, அதுக்கு முந்தின வசனமா முழங்கால் படியிட்டு, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய தெளிவாக அவர் அங்கே சொல்லுகிற காரியங்களை நாம் வாசிக்க முடியும். நான் இந்த கிணத்துக்கிட்ட நிற்பேன், நான் போயிட்டு முதல்ல வருகிற அந்த ஸ்திரீயை நோக்கி எனக்கு தண்ணி குடுன்னு கேட்கும் பொழுது அந்த சகோதரி என்ன செய்ய வேண்டும்? குடியுமையான்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்க வார்ப்பேன் என்று சொல்லி எந்த ஸ்திரீ தண்ணீர் கொடுக்கிறாளோ அந்த ஸ்திரீயே என் எஜமானுடைய மகனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மறுமனையாட்டியாக இருப்பாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனையோடு ஜெபத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படியாக அவர் காத்திருக்கிறார். அப்பொழுது ரெபேக்காள் வருகிறாள். ரெபேக்காள் தண்ணி கேட்கும் பொழுது என்னன்னா ஜெபிச்சாரோ அதே போலவே அந்த மகள் என்ன செய்கிறாள்? குடிக்க வச்சு திரும்பமாக, இப்பெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி வசதிகள் இல்லை, நல்லா குழைய திறந்தா தண்ணி அப்படி இல்லை. ஆனால் அந்த மகள் அந்த நாட்கள்ல கிணற்றுல இறங்கி எத்தனையோ படிகள் உள்ளே போய் குடத்துல சுமந்து கொண்டு வர வேண்டும். ஒட்டகங்கள் நிறைய தண்ணி குடிக்கும். அப்படியாக இந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் வார்த்து ஆண்டவருடைய சித்தத்தை அங்கே விளங்க பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. அவன் முதலாவதாக என்ன செய்தான்? ஊழியக்காரன் ஜெபிக்கிறான். அவனுக்குள்ள அந்த ஒரு அனுபவம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். 27வது வசனம் அதே அதிகாரம். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த காரியங்கள் காணப்படுகிறது. ஆச்சரியப்பட்டு அவர் சொல்லுகிறார், என்னை எஜமான் வீட்டுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். என்னுடைய தேவன் எஜமானனுக்கு செய்ய நினைத்தது என்ன பண்ணல, அவர் தடை பண்ணல. என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை உயர்த்துகிறது தான் ஆராதனை. நம்முடைய ஆலயத்தில் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், யாரோ பாடுவாங்க, நம்ம பாட்டுக்கு அமைதியாக அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இல்லை. நமக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி, இயேசுவே நீ நல்லவர், வல்லவர், ஆண்டவரே எங்களுக்கு நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இவன் சொல்லுகிறான், என் எஜமானனுக்கு ஆண்டவர் செய்ய நினைத்ததை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். 52 மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 52 24 52. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். தரை மட்டும் குனிந்து என்ன செய்கிறான்? கர்த்தரை பணிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரை நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு உண்பதாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். அப்படின்னா முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல அந்த மகன் விழுகிறதை பார்க்கிறோம். இன்னும் அதுக்கு முந்தின ஒரு வசனத்தை 48 வாசிப்பீர்கள் என்றால் அங்க போடப்பட்டிருக்கும், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இங்கேயும் போகாம, இந்த நாட்களில் ஜிபிஎஸ் காணப்படுகிறது. எந்த வண்டியில போனாலும் என்ன செய்கிறார்கள்? அந்த ஜிபிஎஸ்ஸை ஆன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? அந்த ப்ளூ லைன் எப்படி போகிறதோ அப்படியே போய்கொண்டிருந்தால் என்ன செய்யும்? நம்ம என்ன அட்ரஸ் நம்ம போட்டோமோ அங்கே போய் என்ன செய்யலாம்? சேர்ந்து விடலாம். நேர்வழியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு ஜிபிஎஸ் யார்தான்? நம்ம ஆராதிக்கிற இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர், என்னுடைய சித்தம் என்னப்பா, நம்முடைய திட்டம் என்னப்பா? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய திருமண காரியங்களை ஒழுங்கு செய்யும் பொழுது பல தடைகள் காணப்பட்டது. என்னுடைய சித்தப்பா மகளுக்கு திருமணம் நடந்தது. அந்த நாளில திடீரென்று என்னை பெண் பார்க்கும்படியாக ஊர்லேருந்து ஐயா அவங்க வீட்டுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, திடீரென்று அழைத்து கொண்டு வந்தார்கள். நாங்கள் திருப்பி ஒரு 8 மாதத்துக்கு என்ன செய்யல, எந்த பதிலுமே சொல்ல. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது
என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, அப்படி அமைதியா இருந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் தேவ சித்தம் என்று ஒன்று வந்த பொழுது திடீரென்று போனார்கள். ஒரு 10 நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சாங்க. அடுத்த 20வது நாள்லயே திருமணத்தை வைத்தார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பின்பும் பல காரியங்கள் தடைகள் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவாயிற்று. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்து, நாங்கள் ஊர்ல இருக்கும் பொழுதே ஆண்டவர் தரிசனத்துல பார்க்கும் பொழுது நானும் ஐயாவும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த நொளம்பூர் பகுதிக்கு வருகிறதை போல ஆண்டவர் என்ன செய்தார், எனக்கு தரிசனத்துல அதை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் திருமணத்துக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை இந்த காலங்களில் அவர்களே பார்த்து கொள்ளுகிறார்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் ஒரு முறை என்ன பண்ணுங்க, சிந்திங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடித்தால் என்ன செய்யுங்க, முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கிறதா, நீங்க வேலை பார்த்து விட்டீர்களா, பையன்மார்னா என்ன செய்யணும், அதை முதல்ல சிந்திக்க வேணும். அப்புறமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்க கூடாது. யாருடைய கரங்களையும் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவருடைய சித்தத்துக்காக பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கிற பெற்றோரா இந்த வேளையில சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு வேதாமத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் முன் வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் என்ன செய்கிறார், முன் வைத்திருக்கிறார். அவன் நேர்வழியாய் அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த காரியங்கள் ஜெயமாய் மாறினது. அந்த மகளை கையோடு அழைத்து கொண்டு போகிறான். அந்த நாளிலே நம்ம என்னெல்லாம் சடங்கு பண்றோம், அந்த காரியம் இந்த காரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாதங்கள் எல்லாம் செலவு பண்ணுகிறோம். ஆனால் அந்த நாளிலே அந்த மகள் அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். வெகு தூரத்திற்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு அவளுடைய குடும்ப வாழ்க்கை ஜெயமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு இடைப்படும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்துக்கு, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் இந்த கால வேளையில புதிதாக மாறப்படட்டும். ஹல்லேலூயா. மரியாதை குறித்து கூட நான் எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் ஐயா அது அழகாக ஆவியானவர் மூலமாய் நம்ம கூட என்ன பண்ணாங்க, இடைப்பட்டாங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு எத்தனையோ தடைகள் காணப்பட்டாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தார், அருமையாக அந்த மகளை கொண்டு இயேசு ஆனவர் இந்த உலகத்துல வருவதற்கு ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளாக ஆண்டவர் அந்த மரியாளை தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் அந்த மரியாள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன செய்தாள், ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. ஹல்லேலூயா. சகோதரிகளாகி நாம் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் இந்த கால வேளையில? பலவித கண்ணீர்களோடு காணப்படுறீங்களா, வேதனைகளோடு காணப்படுகிறீர்களா? ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாமல் என் கண்களிலிருந்து மன்னிக்கும், என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது முன்னாடி நிக்கிறவங்க நீங்க பார்க்காதீங்க யாரு எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க உண்மையாய் ஆராய்ச்சி பாருங்களேன். அந்த ஆராதனை ஒரு மகிமையின் ஆராதனையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சத்ரு தடை கொண்டு வருவான், ஆராதிக்க முடிய விடாதபடிக்கு ஏதாவது தடைகளை கொண்டு வருவான். நீங்க உண்மை ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் சொல்லி பாருங்க, அருமையாக அந்த ஆராதனை ஒரு நிறைவான அபிஷேகத்தோடு முடிவு பெறும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால வேளையில கூட நான் அநேக காரியங்களை எடுத்து வைத்திருந்தேன். ஆனாலும் இந்த வேளையில இந்த வார்த்தைகளை இந்த வேளையில நான் சுருக்குகிறேன். நிச்சயமாக ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும். ஒரு சவுலை குறித்து கூட நான் பேசுவதற்கு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அப்போஸ்தலர், நான் லேசாக அதை சொல்லிட்டு விட்டுறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சவுல் என்பவன் என்ன செய்தானாம், சீறி பிரதான ஆசாரியர்களிடத்துல கட்டளை பெற்று யூத மார்க்கத்தார் அல்லாத இந்த தெய்வ பிள்ளைகள் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை, அந்த ஆதி திருச்சபை பிள்ளைகளை, அவர்களை கொலை செய்யும்படியாக என்ன செய்கிறான், அவன் சீறுகிறான். கட்டுப்படுத்த முடியல அவனுக்குள்ள அந்த மதவெறியினால் என்ன செய்கிறான், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், சீறுகிறான். ரொம்ப அந்த வயசும் அப்படி சின்ன வயசு. இந்த நாட்களில் பார்க்குறோம்ல, நம்முடைய பிள்ளைகளை நினைச்சு எவ்வளோ கஷ்டப்படுறோம். எவ்வளவுதான் நம்ம ஜெபிச்சாலும் நம்முடைய பிள்ளைகள் கேட்கலையேன்னு சொல்லி கவலைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஹல்லேலூயா. அந்த சவுல் ரொம்ப வேகமா அவன் அந்த குதிரையின் மேல ஏறி அவன் சவாரி போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனோடு இடைப்படுகிறார். அந்த வெளிச்சம் அவன் மேல பட்டது. அப்படியே கீழே அப்படியே சராமரியாக அவன் என்ன செய்கிறான்,
கீழே விழுகிறான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு ரொம்ப கடினம்பா, நீ நிச்சயமா அந்த வேலையில ஒப்பு கூட நான் சொல்லும். ஆண்டவர் சொல்றார், அந்த சவுல் கேட்கிற, ஆண்டவரே நீ 6வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 6. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதான் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக அந்த ஆதி திருச்சபை மக்கள் என்ன செய்திருப்பார்கள்? இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவருடைய வல்லமை அந்த சவுலை தொட்டது. ஹல்லேலூயா. உடனே அவர் ஃபிளாட் ஆயிடுறார். உடனே என்ன செய்கிறார்? ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர் அப்படியாக உங்களுடைய கண்ணீர் ஜெபத்தினால நிச்சயமாய் தொடப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி யாரெல்லாம் அந்த வேளையில கண்ணீரோடு இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, என் பிள்ளைகளை, என் மகனை தொடுங்க ராஜா. ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் போதாதப்பா, நாங்கள் குடும்பமாயுமே ஆராதிக்க வேண்டும் அப்பா. எத்தனையோ இடங்களில் நம்ம பார்க்கிறோம், அநேகர் இந்த நாட்களில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய சித்தம் நிச்சயமாய் நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் அனனியா என்ற தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு, நான் அவனை என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு இவன் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த கால வேளையில நிச்சயமா நீங்க கலங்காதீங்க. ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் நிச்சயமா அந்த அப்போஸ்தலன் அந்த பேதுரு மன்னிக்கவும் அந்த சவுல் பவுலாக மாறின பிற்பாடு எத்தனையோ தேசங்களுக்கு அவர் கடந்து செல்கிறார். எத்தனையோ சபைகளை அவர் ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ நிருபங்களை நம்முடைய வேதாம புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருப்பார். இத்தனை அடிகள், இத்தனை உதைகள், இத்தனை நிர்வாணம், இத்தனை நாச மோசங்கள், கப்ப சேதங்கள், அப்படிலாம் அவருடைய வாழ்க்கையில வந்தால் அவருடைய சித்தத்துக்கு என்ன செய்கிறான்? ஒப்பு கொடுக்கிறான். சில நேரங்களில் ஆண்டவர் எல்லாத்தையும் உடனே உங்க காரங்களை சொல்ல மாட்டார். அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் அப்படி ஒன்று ஒன்றா ஆண்டவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்கும் பொழுது, நீ போய் இப்படி இரு, பார்வை தெரியல, நீ என்ன செய், ஜெபி, நான் ஒரு ஆளை அனுப்புவேன், அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றாக படிப்படியாக சொல்லி அவனை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சித்தத்தை ஆண்டவர் விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவருக்காய் கிட்டி சேர்கிறோமோ, இன்னும் ஆலயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, ஜெபிப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, அன்றாட வேத வாசிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, அவ்வளவாக ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் அறிந்து கொள்ள முடியும். மீண்டுமாக அந்த வேத பகுதியை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் 2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் இந்த கால வேளையில நம்ம ஒவ்வொருத்தரிலும் எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் இந்த வேளையில வாஞ்சியோடு உங்களை இருதயங்களை திறந்து கொடுத்தீர்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் நிச்சயமா. ஏன் என்ற கேள்விகளோடு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. ஏசாயாவில் கூட ஒரு அருமையான வார்த்தை உண்டு. நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48:17 பார்க்கும் பொழுது, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கால வேளையில கூட நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சித்தத்துக்கு, நம்ம எங்கெங்கேயோ ஒரு பாவியாக அலைந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தார் அல்லவா? அந்த ரட்சிப்பு சும்மா அல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக
அதே நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்தது போலவே இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வளருகிற அனுபவம், கனி கொடுக்கிற அனுபவம் இந்த காலவேளை நம்ம ஒவ்வொருக்குள்ள ஊற்றப்படுவதாக. 30, 60, 100 கனி தருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. யாவரும் தலைகளை தாழ்த்தி, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட பின்னும் வாழத் தெரியலே, இன்னும் வாழத் தெரியலையே என்று சொல்லி கண்ணீரோடு ஹல்லேலூயா வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து நம்ம பாடலாமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவரே இந்த உலகத்துல, ஆனாலும் ஏன் என்ன தெரிஞ்சுக்கொண்டீங்க அது எனக்கு புரியலப்பா. சித்தமின் மீது வைத்திட பின்னும் வாழ புரியலையே என்று சொல்லி ஹல்லேலூயா. எனக்கு வாழ தெரியலையா ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க, அப்படி சித்தத்தை எனக்கு விளங்க பண்ணுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேள்விகளோடு ஹல்லேலூயா. தெரிந்தவர்கள் இணைந்து பாடலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. மீண்டுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே தேவனே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. எல்லாம் உணர்ந்து பாடலாமா? வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ கூடுமா, உம்மோடு நான் வாழ முடியும். அவர் பரிசுத்தராயிருக்கிறார், உம்மோடு நான் வாழ கூடுமா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. ஒவ்வொரு நம்முடைய பழைய வாழ்க்கைகளை நினைத்து எதற்காக ஆண்டவரை நீங்க எரிந்து கொண்டீங்கப்பா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த நிச்சயமாய் முடியும். உன்னை பயன்படுத்த தேவன் வல்லவர், சவுலை பயன்படுத்துகிற தேவன் உன்னை பயன்படுத்துவார். மகனே ஆண்டவர் ஒப்புக்கொடு. ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ புரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே.
இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால நம் மறுரூபமாகவும் கர்த்தர் அதிக அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கேட்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் தோத்திரம் பண்ணோமா? இந்த இனிய காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படியாக, அவருடைய சித்தத்தின்படியாக நிச்சயம்